நெக்ஸ்ட் வந்து ரயில்வே ஜோன்ஸ். மொத்தம் இந்தியாவில் வந்து 18 ரயில்வே ஜோன்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் 18வது ஆட் பண்ணாங்க. அது என்னென்னா, விசாகப்பட்டினத்தில் இருக்கிற சவுத் கோஸ்ட் ரயில்வே, அதாவது தெற்கு கடற்கரை ரயில்வே மண்டலம் தான் வந்து 18வது வந்து சேர்த்திருக்காங்க. ஸோ இன்னொன்று என்னென்னா, கொல்கத்தா மெட்ரோன்னு ஒன்று இருக்கும். அதை சேர்த்து சப்போஸ் எக்ஸாமில் கேட்டிருந்தால் மட்டும் 19 போடுங்க. பட் ஜென்ரலாக வந்து 18 தான் வரும். ஓகேவா? ஸோ மேட்ச்சில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சவுத் ஈஸ்ட்னு கேட்டிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் வந்தாலும் சரி, ஈஸ்ட் வந்தாலும் சரி, கொல்கத்தா தான். நெக்ஸ்ட்டு சவுத் சென்ட்ரலில் வந்து செகந்திராபாத்து, ஈஸ்ட் கோஸ்ட்னால் புவனேஸ்வர், வெஸ்ட் சென்ட்ரல்னால் ஜபல்பூர். இந்த வெஸ்ட் சென்ட்ரலும் ஈஸ்ட் சென்ட்ரலும் அடிக்கடி கேட்குறது. வெஸ்ட் சென்ட்ரல்னால் ஜபல்பூர், அதே ஈஸ்ட் சென்ட்ரல்னால் ஹசிபூர், மேற்கு மத்திய கிழக்கு மத்திய. ஸோ இந்த டேபிளும் கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக எல்லாருமே படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கொல்கத்தா மெட்ரோ சேர்த்தா 19. ஆனால் நீங்கள் 18 தான் ஜென்ரலாக கேட்டால் போகணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னை வந்து சவுத்துக்கு வரும். வேறு வந்து சென்ட்ரலுக்கு நல்லா பார்த்துங்க. மும்பை சத்ரபதி சிவாஜின்னு வரும், அதான் சிஎஸ்எம்டி. ஸோ அது மும்பை தான் வந்து சென்ட்ரல். மீதியும் எல்லாருமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ். நமக்கு தெரியும் 1885 வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்திருக்கும். ஆனால் இதுக்கான முடிவு வந்து 1884 பிரம்மஞான சபை மாநாடு இருக்கும், தியாசபிக்கல் மீட்டிங்கு. அதிலே வந்து டிசைட் பண்ணிடுவாங்க. ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன பேரில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, இந்தியன் நேஷனல் யூனியன் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பேர் மாற்றிருப்பாங்க. அதுக்கு முக்கிய ஒரு அமைப்பாளர் இருந்தவர் யாருன்னா ஏஓ ஹியூம். அதனால தான் அவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஐஎன்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து இந்தியருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டிருக்கும். மக்கள்லாம் வந்து குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ, சரி ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். அதுக்கான தியரி தான் வந்து சேஃப்டி வால்வ் தியரின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரெஷரை லைட்டாக தணிக்கிறதுக்காக இந்த அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. பட் அது ஃப்யூச்சரில் வந்து அதுவே அவங்களுக்கு ஒரு எதிரியாக வந்து அமைஞ்சிருக்கும் ஐஎன்சி மூலிமா. அதே மாதிரி லாலா லஜபதி ராய் வந்து அந்த சேஃப்டி வால்வ் தியரி வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பார். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏஓ ஹியூமஸ் ஆர்ம் கொடுத்துருக்காங்க. அது வந்து கரெக்டு தான். அடுத்து வந்து முதல் கூட்டம் வந்து கல்கத்தான்னு சொல்கிறாங்க. கல்கத்தா கிடையாது. ஃபஸ்ட்டு மும்பை, அதுக்கப்புறம் கல்கத்தா, அதுக்கப்புறம் சென்னை. இதில் மெயினாக சென்னை மாநாடு ரொம்ப முக்கியம். பக்ருதீன் தியாப்ஜி அவர் வருவார். ஸோ அதில் என்ன நம்ம தமிழ்நாடு சார்ந்து என்ன கேட்கலான்னா, அந்த மாநாட்டோட வரவேற்பு குழு தலைவர் வந்து டி.கே. மாதவராவன் ஒருத்தர் வருவார். அதே மாதிரி வரவேற்பு குழு செயலாளர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த விஜயராஜாரியார். அவர் வந்து காங்கிரஸின் வினாவிடை அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். அது ரொம்ப முக்கியம். அடுத்து டபிள்யூசி பானர்ஜி தலைமையில் முதல் மாநாடு நடைபெற்றுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து கரெக்டு தான். இந்த டபிள்யூசி பானர்ஜி பெயரை முன்மொழிந்து வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஜி சுப்பிரமணியம் தான். அது ரொம்ப முக்கியம். அவர் தான் முதல் தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருப்பார் ஐஎன்சி மீட்டில், ஃபஸ்ட் மீட்டில். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தொடங்கினது வந்து பொலிட்டிக்கல் சம்மந்தமான சப்போர்ட்டுக்கு மட்டும்தான். பட் ஆனால் சமூக ரீதியாக ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லிட்டு எம்ஜி ராணடே 1887 வந்து நேஷ்னல் சோசியல் கான்ஃபரன்ஸ், தேசிய சமூக மாநாடு, அதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பார். அந்த மீட்டிங் எப்போ நடக்குன்னா, அந்த காங்கிரஸ் மீட்டிங் நடந்த அதே டிசம்பரில் அது முடிஞ்சோன்னா இது நடக்கும். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ பிரம்மஞான சபை மீட்டிங்கில் டிசைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பேர் வந்து ஐஎன்யூ, இந்தியன் நேஷனல் யூனியன். அதுக்கப்புறம் ஏஓ ஹியூம் தான் அது ஃபாதராக இருக்கார். 3வது ஐஎன்சி வந்து சென்னையில் நடக்குது, ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. 1887 சோசியலி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்காக தேசிய சமூக மாநாட்டை வந்து எம்ஜி ராணடே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். வெட்டர்பன் வந்து அவரும் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குறதுக்கு. கொஸ்டின் மேட்ச் கேட்டிருக்காங்க. ராதா காந்தி இவர் வந்து பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய் வந்து தோற்றுவிக்கிறப்ப அதுக்கு எதிராக வந்து இவர் இருப்பார். ஆனால் அவர் ஃப்ரெண்டு தான். இவர் வந்து பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க 1851. அதுக்கு வந்து இவர் வந்து முக்கியமாக தலைவராக இருந்திருப்பார், ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக. இது வந்து கரெக்டு தான். ஆப்ஷனில் தப்புன்னு கொடுத்துருக்காங்க, பட் இது வந்து கரெக்டு தான். ஓகே. 1851 பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன், ராதாகாந்த். இதே வருஷம் தான் அந்த பார்சிகளோட அந்த ரத்னமாய் மத்யாயன சபா அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுவும் வந்து இதே வருஷம் தான் 1851 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சுலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு கஜுல லட்சுமி நரசு, இது ஃபேமஸானது தான். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம் சொல்லுவாங்க. இவரை பற்றி கேட்குறதுக்கு வந்து கிரசன்ட் பத்திரிகை முக்கியமாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் சுரேந்திரநாத் பானர்ஜி, இந்தியன் அசோசியேஷன் ஃபவுண்டரு, அதாவது 1876 இந்தியன் அசோசியேஷன் இல்லைனா இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் உருவாக்கியிருப்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான். அது யாருன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. இதே மாதிரி முக்கியமாக இன்னொன்று கேட்பாங்க, பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன். அது வந்து 1885 ஃபெரோசா மேத்தா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். அதுவும் முக்கியம். ஓகேவா. 1851 பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன், அதே 1885 பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன். ஓகேவா. இது ரெண்டும் முக்கியம், பார்த்துங்க. அடுத்து வந்து இது நம்மளுக்கு பேசிக்காக படிக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனால் இந்த டேட் வந்து கன்ஃபியூஸ் ஆகும், அதனால தான் கொடுத்துருக்கேன். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், அதாவது சென்னை வாசிகள் சங்கம் வந்து 1852 February 26. அதே வந்து மெட்ராஸ் மகாஜன சபா, அது வந்து 1884 நம்மளுக்கு தெரியும், அது May 16. அதுக்கப்புறம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக நம்ம டக்குன்னு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் போட்டக்கூடாது. அதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி இல்லைனா ஜமீன்தாரி அசோசியேஷன் சொல்லுவாங்க. 1839 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பெங்காலில். அதுவும் முக்கியம். அடுத்து ராபர்ட் டி நோபிலி, இவர் வந்து ஃபாதர் ஆஃப் தமிழ் உரைநடை, அதாவது தமிழ் உரைநடையின் தந்தைன்னு வந்து இவரை சொல்லுவாங்க. இவர் வந்து 1606, ஓகேவா, 1606 வந்து மதுரைக்கு வந்திருப்பார். இது ஓல்டு 8th தமிழ் சோசியல் புக்கில் இருக்கும். ஸோ இது கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கலாம். அதே மாதிரி சீகன் பால்கே எப்போ வந்திருப்பார்னா, இவர் வந்து 100 வருஷம் கழிச்சு தரங்கம்பாடிக்கு வந்திருப்பார். இது கூட நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரொட்டஸ்டன்ட் மதப்பரப்பாளர் வந்து சீகன் பால்கேன்னு பார்த்துருந்தோம். இவர் வந்துட்டு பைபிளை வந்து தமிழில் அச்சடிச்சிருப்பார் தரங்கம்பாடியில். அது என்ன இயர்னா 1714 or 15 வரும். ஸோ இதுதான் இவங்களை பற்றின முக்கியமான இது. அடுத்து குப்தர் பற்றி கொடுத்துருக்காங்க. இது செகண்ட் கொஸ்டின். இதே கொஸ்டினில் ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்தளவு நீங்கள் வந்து 6th நல்லா படிச்சுக்கங்க. அதுக்கப்புறம் 11th வந்து மெயினாக, அதாவது ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிக்கு சொல்கிறேன், மன்னர் சார்ந்து வரும்ல, அதில் குப்த பேரரசு சிந்து சமவெளியும் நல்லா படிச்சுக்கணும் 6th 11th எல்லாமே. மற்றபடி உங்களுக்கு டைம் இருந்தால் நல்லா படிங்க. அதர்வைஸ் லோயர் ஸ்டாண்டர்ட் 6th 7th இருக்கிற ஹிஸ்ட்ரி நல்லா நிற்க வச்சிங்கனாலே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். அப்புறம் அங்கங்கே ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்குறோம்ல, அதை வச்சு ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் படிக்கிறவங்க எடுத்தோன்னா 11th படிச்சுட்டு ரொம்ப டைம் ஆகும், அது பண்ணாதீங்க. ஓரளவுக்கு எல்லாம் நல்லா ஃபெமிலியர் ஆகி ஓரளவுக்கு 150 ரேஞ்சில் எடுக்கிறதுக்கப்புறம் வேணால் நீங்கள் அதை எடுக்கலாம். ஸ்டார்டிங்கில் டைம் கம்மியாக இருக்கிறப்போ அந்த மாதிரி 11th புக்கெல்லாம் எடுத்து படிக்காதீங்க. ஒவ்வொரு லெசனும் படிக்கிறதுக்கு 1 week எடுத்துக்கும். ஏன்னா வீடியோ மாதிரி பார்த்துட்டு போங்க. 11th வீடியோ நிறைய பேர் போட்டிருப்பாங்க, அதை வேணால் பார்த்துட்டு போகலாம். ஸ்டார்டிங்க்கு போக போக அதை டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, குப்தர்கள் வந்து வேணால் படிச்சுக்கங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ காமாந்தகரி நீதிசாரம், இது புக்லேயே இருக்கும். அவங்களோட நிர்வாக அமைப்புகளை பற்றியெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நிதி இதெல்லாம் பற்றி. ஸோ இதை சார்ந்து பார்க்குறப்போ 3 ஆத்தரை பற்றி கொடுத்துருப்பாங்க முக்கியமாக. காளிதாசர், விசாகதத்தர், சூத்திரகர். சூத்திரகர்னா வந்து மிருச்சகடிகம், அது வந்து அவரது. காளிதாசர் வந்து சாகுந்தலம், மாளவி காக்கணமித்திரம், விக்ரமோர் விஷயம், இது எல்லாமே இவரோடது வந்துடும். விசாகதத்தர் வந்து முத்ராட்சசம், தேவி சந்திரகுப்தம். இதுக்கு என்ன ஷார்ட்கட்னா, காளிதாசனா உமன் சம்மந்தமாக வரும். சகுந்தலா, மாளவிகா, ஊர்வசி, அதை ஞாபகிச்சுக்கங்க. விசாகதத்தர்னா தேவி வந்து விஷம் வாங்கிட்டு ரஷ்யா போகிறா அப்படின்னு ஞாபகிச்சுங்க. இப்போ தேவி, முத்ரா ராட்சசம்ல ரஷ்யா, விசாகதத்தர்னா விசா. அடுத்து இது ஈஸி தான், மிருச்சகடியம், சூத்திரர். அடுத்து சிந்து சமவெளியின் தலங்கள். இது வந்து அதனோட எல்லையாக இருக்கும். தைமதாபாத்துங்கிறது வந்து மகாராஷ்டிரா, தெற்கு எல்லை சிந்து சமவெளிக்கு. பக்காரே, அது குஜராத்து. ரூபார், இது வந்து இப்போ அடிக்கடி கேட்டிருக்காங்க, 2 டைம் கேட்டிருக்காங்க, பஞ்சாப். ஆனால் இது புக்கில் பெருசாக இருக்காது, ஸோ இது கொஞ்சம் ஞாபகிச்சுங்க. ரூபார்னா பஞ்சாப். காளிபங்கம் நம்மளுக்கு தெரியும், அங்கே வந்து இந்த பலிபீடம் அந்த மாதிரி இதுக்கான உதாரணம்லாம் கிடச்சிருக்கும். அதே மாதிரி அந்த உழவு செய்தல் இதுக்கான இதில் வந்து இங்கே கிடச்சிருக்கும் காளிபங்கனில், ராஜஸ்தான். அடுத்து இது ரொம்ப வேணாம், 162 பார்த்துக்குங்க. ஆர்டிக்கல் நம்மளுக்கு தெரியும், பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு வந்து ஸ்டார்டிங்கில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணப்போ, அந்த டிராஃப்ட் பண்ணப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் இதில் வந்து பஞ்சாயத்து ராஜ் அமைப்பே இருக்காது. அதுக்கப்புறம் காந்தி போராடி 40வது ஆர்டிக்கலை இன்சர்ட் பண்ண வச்சு பஞ்சாயத்து ராஜ் வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பார். ஸோ
ஸோ அதை வந்து அரசியலமைப்பு அந்தஸ்து வந்து பின்னால் தான் கொடுத்துருப்பாங்க. 73 74வது சட்ட திருத்தத்தின்படி தான் அதுக்கு வந்து ஃபுல் கான்ஸ்டியூஷன் இது வந்து கிடச்சிருக்கு அந்த அமைப்புக்கு. ஸோ அதில் வந்து 1993 வந்து ஏப்ரல் 24 வந்து நடைமுறைக்கு வருது. அதை கூட நம்ம பஞ்சாயத்து ராஜ் டேன்னு பார்ப்போம். ஏப்ரல் 24 73வது சட்ட திருத்தத்தில் வந்து கிராம பஞ்சாயத்துக்கும் 74க்கு வந்து நகர பஞ்சாயத்துக்கு இருக்கும். இது எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதில் ஆர்டிக்கல் வந்து 243 இருந்து 243 ஓ வரைக்கும் வரும் ஃபஸ்ட்டு. ஸோ அதுலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. இது கம்பேர் பண்ணி படிச்சுக்கங்க, ஓகேவா? கிராம பஞ்சாயத்துக்கும் நகர பஞ்சாயத்துக்கும். இப்போ 243 டினா ரிசர்வேஷன், அதே அங்கே வந்து டி வரும், ஓகேவா? டிடி ரெண்டுமே ரிசர்வேஷன். அதுக்கப்புறம் இங்கே ஈனா அங்கே யூ வரும், ரெண்டுமே டியூரேஷன் பதவிக்காலம். அடுத்து ஜேனா வந்து தணிக்கை பண்ணுறது, அது மட்டும் படிச்சுங்க போதும். கேனா எலெக்ஷன், இது ரொம்ப முக்கியம். கே அங்கே வந்து இசட்ஏ, அதே கோஆப்ரேட்டிவ்க்கு வந்து இசட்கே, ஓகேவா? கே இசட்ஏ இசட்கே இது எல்லாமே எலெக்ஷன் சார்ந்து வரும். ஸோ இது சார்ந்து நம்ம பார்க்குறப்போ அதே வந்து பகுதி 9A நகர பஞ்சாயத்துக்கு போயிடும். அது வந்து 243 பியிலிருந்து 243 இசட்ஜி வரைக்கும். ஸோ இது எல்லாமே முக்கியம். கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா டீனா வந்து ரிசர்வேஷன், அங்கே வந்து பெண்களுக்கு வந்து 33% கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த எஸ்சி எஸ்டிக்கு அவங்களுக்குலாம் வந்து பர்சன்டேஜ் கொடுத்துருக்க மாட்டாங்க, அந்த மக்கள் தொகை பொறுத்துன்னு சொல்லியிருப்பாங்க. அது முக்கியம். ஆனால் அதே மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 33%ல் 50%ஆக மாற்றிட்டாங்க. அது எப்போ இருந்துன்னு கேட்கலாம், 2016 நெக்ஸ்ட்டு டியூரேஷனை பொறுத்தளவு அவங்களுக்கு 5 இயர்ஸ் தான். 5 இயர்ஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் 6 மந்த்துக்குள்ளே அடுத்த எலெக்ஷன் வந்து நடத்திடணும், அந்த ரூல்ஸ் இருக்கும். அதே எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வந்து அங்கே வந்து 21 இயர்ஸு வேட்பாளருக்கு. ஜே ஆடிட்டு சமூக தணிக்கை பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் கேனா எலெக்ஷன், இவங்கள எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து இப்போ கூட தலைவர் வந்து ஜோதி நிர்மலா சாமின்னு அடிக்கடி படிச்சிருக்கோம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1994. 3 முக்கியமான அமைப்புகள் வந்து இருக்கும், ஓகேவா? மாநில தேர்தல் ஆணையம், மாநில நிதி ஆணையம் ரெண்டுமே 1994. அதே மாநில திட்டக்குழு மட்டும், அதாவது ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மட்டும் 1971 வந்திருக்கும். தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷனை பொறுத்தளவு நம்மளுக்கு தலைவர் தெரியும், எப்பவுமே சிஎம் தான். துணைத் தலைவர் வந்து ஜெயரஞ்சன். இது எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கன்னா, தலைவர்னு கேட்டுட்டு ஜெயரஞ்சன் இருக்கும், சிஎம் இருக்கும். நம்ம டக்குன்னு ஜெயரஞ்சன் போட்டக்கூடாது, அவர் துணைத் தலைவர். அதே மாதிரி தான் அங்கே நிதி ஆயோக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். நிதி ஆயோக் தலைவர்னு கேட்டால் பிரைம் மினிஸ்டர், துணைத் தலைவர்னு கேட்டால் அசோக் குமார் லஹிரி, அவர் ரீசெண்டாக போட்டாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டேட் பிளானிங் கமிஷன் தான் நம்மளுக்கு முக்கியமாக அந்த இது ரிலீஸ் பண்ணுறாங்க, எக்கனாமிக் சர்வே. அது கொஞ்சம் முக்கியம், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் அது இல்லாமல் 243 ஐஒஐ தான் வந்து ஃபினான்ஸ் கமிஷனுக்கு. இதுவும் 1994 தான். இது ஆல்ரெடி பார்த்துட்டோம் மீதி ஃபுல்லாக, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆளுநர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை, அது கரெக்டு தான். ஆளுநர் அலுவலகம் வந்து அரசியலமைப்பில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க, அவருக்கான ஆர்டிகல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அரசியலமைப்பில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இது முக்கியம், கவர்னர் வந்து அரசாங்கத்தின் தலைவரா அரசின் தலைவரா, ஓகேவா? கவர்மெண்ட்டோட தலைவரா இல்லை ஸ்டேட்டோட தலைவரான்னு கேட்பாங்க. அவர் வந்து அரசின் தலைவர். பிரைம் மினிஸ்டரும் சிஎம் தான் வந்து அரசாங்கத்தின் தலைவர். குடியரசுத் தலைவரும் கவர்னரும் அரசின் தலைவர், ஓகேவா? அது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் அரசியலமைப்பின் தலைவர்னு வந்தாலும் பிரசிடெண்ட் வருவார், பிரசிடெண்ட்டும் கவர்னரும். இங்கிலீஷில் சொல்லணும்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு கேட்டால், ஆர் ஹெட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு கேட்டால் பிரசிடெண்ட் ஆர் கவர்னர். அதே ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டுன்னு கேட்டால் பிரைம் மினிஸ்டர் ஆர் சிஎம். அடுத்து அட்வொகேட் ஜெனரல் பற்றி கொடுத்துருக்காங்க. அவருக்கான ஆர்டிகல் வந்து 165, மாநில தலைமை வழக்கறிஞர். அவர் வந்து நீதித்துறையின் ஒரு அங்கமானு கேட்குறாங்க. அவர் நீதித்துறையில் வர மாட்டாங்க, நிர்வாக ரீதியாக ஏதோ ஒன்று பிரச்சனை வரப்போ கோர்ட்டில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக ஆஜராவார். அதுக்கு ஆர்டிகல் 165. அங்கே வந்து 76 அட்டார்னி ஜெனரலுக்கு. அட்டார்னி ஜெனரலோட மொத்த கண்ட்ரோலும் பிரசிடென்ட் கீழே வந்துடும். அதாவது அவரோட பதவிக்காலம் நிர்ணயம் பண்ணுறது, ஊதியம் எல்லாமே வந்து பிரசிடென்ட் கீழே வரும். அதே அட்வொகேட் ஜெனரலோட மொத்த கண்ட்ரோலும் கவர்னர் கீழே வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. நிர்வாகம் மற்றும் சட்டம் இயற்ற
இயற்றுத்துறையின் அதிகாரங்களுக்கு வரம்புகளாக உள்ளன. கரெக்டு. இப்போது நம்ம எதை வேணாலும் பண்ணிட முடியாது. அடிப்படை உரிமை மீறுற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து அப்போ வந்து ஒரு வரம்பாக ஒரு லிமிட்டாக இருக்குது. அதை மதித்து அதுக்கு கீழே தான் நம்ம வந்து செயல்படணுன்னு இருக்குது. ஸோ அது வந்து கரெக்டு தான். ஃபஸ்ட்டு நிர்வாகம் மற்றும் சட்டம் இயற்றுத்துறை ஆகியவற்றுக்கு அதிகாரம் அளிக்கிறது. இட் கன்வர்ஸ் பவர்ஸ் அப்பான் த எக்ஸிக்யூட்டிவ். அவங்களுக்கு பவரில் அது கொடுக்குறதில்ல, ஜஸ்ட்டு வந்து லிமிட் பண்ணும் கரெக்டாக பண்ணுற மாதிரி, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் ஜுடிஷியரின்னு கேட்குறாங்க. ஜுடிஷியரி கிடையாது, இது வந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து தான் வருது. ஜுடிஷியரியோட வேலை என்னென்னா இதை வந்து மீறாமல் பார்த்துக்கணும், இதை வந்து பாதுகாக்கிற வேலை தான் ஜுடிஷியரிக்கு. அதுக்கு யூஸ் பண்ணுற ஆர்டிகல்ஸ் தான் நம்ம மெயினாக பார்க்குறது. 13, 32, 226 எல்லாம். 13 வந்து நம்மளுக்கு தெரியும் ஜுடிஷியல் ரிவ்யூக்கானது. அதே வந்து 32, 226 ரிட்டுக்கானது. அதில் 32 வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கான ரிட்டு, 226 வந்து ஹைகோர்ட்டுக்கான ரிட்டு. அதில் முக்கியமாக என்னென்னா, இது நம்ம நிறையா டைம் பார்த்துருக்கோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஒரு பவர் தான் இருக்கும். அவங்க வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறினா மட்டும் நம்ம வந்து அங்கே போய் நம்ம கேட்க முடியும் சுப்ரீம் கோர்ட்டில். ஆனால் ஹைகோர்ட்டுக்கு வந்து 2 பவர் இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் இல்லாமல் லீகல் ரைட்ஸ் மீறினாலும் நம்ம வந்து ஹைகோர்ட்டில் போய் அப்பீல் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல மட்டும் ஹைகோர்ட்டுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிற மாதிரி தோணும். அவ்வளோ இதில் முக்கியமான கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் வந்து டிபிஎஸ்பியோட ஆர்டிகல்ஸ் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங் பாயிண்ட் தான். எப்படி கொடுப்பாங்கன்னா, சம்டைம்ஸ் 35 to 52ன்னு கொடுப்பாங்க, இல்லை 35 to 51 கொடுப்பாங்க. டக்குன்னு நம்ம கரெக்டுன்னு நினச்சிருப்போம், எக்ஸாக்டாக தெரியணும் 36லேருந்து 51 வரைக்கும். ஓகேவா? அதே மாதிரி இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, அரசின் கடமைகள் என்னென்னு கொடுத்துட்டாங்க. ஆப்ஷனில் அடிப்படை கடமை இருந்துச்சு, டிபிஎஸ்பி இருந்துச்சு. எல்லாருமே மோஸ்ட்லி அடிப்படை கடமைன்னு போட்டாங்க. அடிப்படை கடமைங்கிறது மக்களுக்கான கடமை தான். கவர்மெண்ட்டுக்குன்னு சில கடமை கொடுத்துருக்காங்க தொகுத்து, அதுதான் வந்து டிபிஎஸ்பி. ஓகேவா? அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள். அது பேர்லேயே நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அரசுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள், அதுதான் டிபிஎஸ்பி. ஓகே, 36லேருந்து 51 வரைக்கும். ஸோ இதை வந்து நீதிமன்றத்தில் வந்து நம்ம போய் இதில் மீறினா கேட்க முடியுமானா பண்ண முடியாது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியும். தமிழில் நீதிமன்றத்தில் நிலைநாட்ட முடியுமா முடியாதான்னு கேட்பாங்க. டிபிஎஸ்பிக்கு முடியாது, ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு முடியும். ஓகே, ஸோ இதில் வந்து 51ல் ஸ்மால் ஏலேருந்து கே வரைக்கும் போகும். மொத்தம் 11 அடிப்படை கடமைகள் கொடுத்துருக்காங்க. அதில் கே வந்து கல்விக்காக லேட்டர் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 51ஏன்னு வந்துட்டால் 51 வரைக்கும் தான் டிபிஎஸ்பி. 51ஏ அந்த கேபிட்டல் ஏ வந்துட்டாவே அது வந்து அடிப்படை கடமை வந்துடும். இது வந்து ஸ்டார்டிங்கில் இருந்திருக்காது. 1976 42வது சட்டத்தின்படி தான் அடிப்படை கடமை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதுவுமே 10 தான் இருக்கும். அதுக்கப்புறம் கே வந்து லேட்டராக தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்வரன் சிங் கமிட்டி வந்து அதை பரிந்துரைச்சிருப்பார், இது மாதிரி ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆனால் அவர் சொன்ன எல்லாத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் சொன்ன ஒரு 11ல் 8 மட்டும் எடுத்துகிட்டு இவங்க 2 ஆட் பண்ணி மொத்தம் 10 இது பண்ணியிருப்பாங்க. லேட்டர் வந்து அந்த 51ல் ஏல கே வந்து வந்திருக்கும். கேனா கல்வின்னு வச்சு நம்ம ஈஸியாக லிங்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ அடிப்படை கடமைங்கிறது மக்களுக்கான கடமை. மொத்தம் 10 இருந்துச்சு. இப்போ வந்து ரீசெண்டாக அந்த எஜுகேஷனுக்காக ஒன்று ஆட் பண்ணி 11 ஆக்கியிருந்தாங்க. டிபிஎஸ்பிங்கிறது அரசுக்கான கடமை. அதை வந்து மீறினா நீதிமன்றத்தில் நிலைநாட்ட முடியாது. ஆனால் இதை வச்சு நிறைய சட்டமெல்லாம் போடுவாங்க. கவர்மெண்ட் வந்து நல்ல அரசாங்கமாக செயல்படுறதுக்கு இந்த டிபிஎஸ்பி வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு 47 அமெண்ட்மெண்ட்டில் வந்து இந்த 3 வேர்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஷார்ட்கட் வந்து எஸ்எஸ்ஐ, செக்யூலரிசம், சோசியலிஸ்ட்டு, இன்டெகிரிட்டி, மதச்சார்பற்ற சோசியலிச ஒருமைப்பாடு. இந்த 3 வேர்டு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம நீதின்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ரியாம்பிளில் பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்கும். சமூக, பொருளாதார, அரசியல் நீதி, சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னு ஒன்று இருக்கும். அது வந்து ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1976 47 அமெண்ட்மெண்ட்டில் தான் ப்ரியாம்பிள் வந்து ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமாக, அதாவது ஒரே ஒரு டைம் தான் ப்ரியாம்பிள் இது வரைக்கும் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எப்போனா 1976ல். இதுக்கு முன்னாடி என்ன கேஸ் வந்திருக்குன்னா கேசவானந்த பாரதி கேஸ் வந்திருக்கும் 1973
3ல். அப்போ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ப்ரியாம்பிளும் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அதை வந்து நம்ம திருத்த முடியும்னு அர்த்தம். ஸோ அதன்படி தான் 1976ல் ஃபஸ்ட் டைமாக திருத்தி அந்த வேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கேசவானந்த பாரதி என்ன சொல்லியிருப்பாருன்னா அடிப்படை கட்டமைப்பை வந்து எக்காரணத்தை கொண்டும் இது மீறக்கூடாதுன்னு வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன்படி தான் இதெல்லாம் திருத்துவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபஸ்ட்டு 1909ல் பிராமணர் இயக்கம் வந்திருக்கும். 1912ல் சென்னை திராவிட சங்கம் இல்லைனா மெட்ராஸ் ஐக்கிய கழகம் எல்லாமே ஒன்று தான், ஓகேவா. மெட்ராஸ் லீகு இதெல்லாம் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து 1916ல் அந்த எஸ்ஐபிஏ எஸ்ஐஎல்எஃப் வந்து வந்திருக்கும். அதை தான் மெர்ஜ் பண்ணி 1917ல் ஜஸ்டிஸ் பார்ட்டியை மாற்றிருப்பாங்க. ஆனால் இங்கே 1917 வந்து இல்லை. ஸோ அதனால் அந்த சில்ஃப் எஸ்ஐஎல்எஃபோட இயர் வந்து எடுத்துக்கிட்டாங்க. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷனோட இயர் 1916. அதுக்கப்புறம் இது கேட்கலாம், எப்போ வந்து அண்ணா ஜாயின் பண்ணார், எப்போ வந்து பெரியார் ஜாயின் பண்ணாருன்ட்டு. அண்ணா வந்து 1934 அந்த காலேஜ் ஏதோ படிக்கிறப்பவே வந்து ஜாயின் பண்ணிடுவார். பெரியார் வந்து அந்த 1937ல் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம்லாம் ஸ்டார்ட் ஆகி 38ல் ஜெயிலில் இருப்பார், பெல்லாரி ஜெயிலில் கர்நாடகாவில். அப்போ தான் இவர் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தலைவர் ஆகிப்பார் 1938ல். லேட்டர் வந்து இது 1944ல் திராவிட கழகம் மாறி இருக்கும் சேலம் மாநாட்டில். அதுக்கப்புறம் தான் அண்ணா வந்து 1949ல் பிரிஞ்சு போயிடுறாரு. செப்டம்பர் 17ல் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். சரி, பெரியார்லேருந்து அண்ணா பிரிஞ்சுட்டு போய் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 1920 மேலவை. அதில் வந்து எம்சி ராஜா தான் வந்து ஃபஸ்ட்டு 1920லே வந்து எம்எல்சியோட இதாக மாறியிருப்பார். அவர் வந்து 26 வரைக்கும் இருந்திருப்பார் எம்எல்சியாக. அதே வந்து இவர் கேட்பாங்க ரட்டைமலை சீனிவாசனுக்கு, அவர் வந்து 1923 வந்திருப்பார், ஓகேவா. எம்சி ராஜா வந்து 1920, ரட்டைமலைனா 1923. 2 புக்கில் இருக்குது, பார்த்துக்குங்க. ரட்டைமலை வந்து திராவிடமணின்னு சொன்னது யாருன்னு கேட்பாங்க. திராவிடமணினா 1939 அதே வருஷம் தான் அவர் அந்த சுயசரிதை எழுதியிருப்பார், ஜிவிஎஸ் சரித சுருக்கம்னு சொல்லிட்டு. அந்த வருஷம் தான் திருவிக்கா வந்து இவரை திராவிடமணின்னு அழைச்சிருப்பார், அது முக்கியம். அதே எம்சி ராஜாவை பொறுத்தளவு அவர் வந்து அப்ரஸ்டு ஹிந்து அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பார். கிண்டர் கார்டன் ரூம் அந்த புக்கும் அவர் தான். இந்த 2 முக்கியம். அப்ரஸ்டு ஹிந்து புக்லேயே படிச்சிருப்பீங்க, எக்ஸ்ட்ரா கிண்டர் கார்டன் ரூம் படிச்சுங்க. இதுவும் புக்கில் இருக்கும். 1928ல் அவர் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் டிப்ரெஸ்டு சொசைட்டி வந்து உருவாக்கியிருப்பார் எம்சி ராஜா. நெக்ஸ்ட்டு அந்த இதை பற்றி கேட்டிருக்காங்க, குழந்தை தொழிலாளர்கள் பற்றி கேட்டிருக்காங்க. அது வந்து ஆர்டிக்கல் 24ல் வரும். ஸோ மற்ற ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம லைட்டாக பார்த்துக்கலாம். ஆர்டிக்கல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஏவி டைஸோட கான்செப்ட். அவர் ஒரு 3 கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதில் முக்கியமானது வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. இதில் வந்து 2 இருக்குது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்னு சொல்லலாம், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லான்னு சொல்லலாம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா வந்து இங்கிலாந்துலேருந்து எடுத்திருப்பாங்க. அது ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லானா அமெரிக்காலேருந்து எடுத்திருப்பாங்க. அடுத்து ஆர்டிகல் 20 பார்த்துட்டிங்கன்னா தண்டனைக்கு பாதுகாப்பு. அந்த பனிஷ்மெண்ட்டு எகென்ஸ்ட் கன்விக்ஷன். ஒரு குற்றம் செஞ்சால் அது கரெக்டான தண்டனை தான் கொடுக்கணும், தப்பாக கொடுத்துடக்கூடாது. அதுக்கான ஆர்டிக்கல் தான் ஆர்டிகல் 20. இதில் வந்து 3ஆக பிரிச்சுருப்பாங்க. இடிஎஸ்ன்னு அமைச்சுங்க, கன்ஃபியூஸ் ஆகணும்னு தான், ஈஸி தான் இது. நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போது ஃபஸ்ட்டு ஒரு குற்றம் செஞ்சுருப்பார், அப்போதைக்கு அதுக்கு வந்து தண்டனை கம்மியாக தான் இருந்திருக்கும். லேட்டர் வந்து தண்டனை அதிகரிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்காக அவருக்கு வந்து உடனே தண்டனை அதிகரிக்கக்கூடாது. அவர் குற்றம் பண்ணப்போ என்ன தண்டனையோ அதை மட்டும்தான் கொடுக்கணும். அதுதான் நோ எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ. அடுத்து நோ டபுள் ஜாப்பர்டி. ஒருத்தருக்கு ஒரு தண்டனைக்கு ஒரு பனிஷ்மெண்ட் மட்டும்தான் கொடுக்கணும். ஒரு குற்றத்துக்காக 2 or 3 பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கக்கூடாது. அதுதான் நோ டபுள் ஜாப்பர்டி. நெக்ஸ்ட் ரைட் அகென்ஸ்ட் செல்ஃப் இன்க்ரிமினேஷன். ஒருவரை அவருக்கு எதிராகவே சாட்சியாக சொல்ல ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவர் ஒரு குற்றம் பண்ணியிருக்காரு, அவரே வந்து ஒத்துக்கிட்டு சாட்சியாக வந்து மாறுறதுக்கு அவரை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இதுதான் ரைட் அகென்ஸ்ட் செல்ஃப் இன்க்ரிமினேஷன், ஓகேவா. இந்த 3மே ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது பார்த்துக்குங்க. இது எல்லாமே ஆர்டிகல் 20 கீழே வர 3 முக்கியமான டேர்ம்ஸு, ஓகேவா. 14ல் பார்த்துட்டோம் ஈக்குவல் பிஃபோர் லா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லான்ட்டு.
20ல் 3 பார்த்தோம். நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ, நோ டபுள் ஜாப்பர்டி, ரைட் அகெயின் செல்ஃப் இன்க்ரிமினேஷன். அடுத்து ஆர்டிகல் 39 நம்ம நிறையா பார்த்துட்டோம். ஓகேவா? 39ல் ABCDF எல்லாம் வரும். அது இல்லாமல் கேபிட்டல் ஏ வரும். கேபிட்டல் ஏன்னா அந்த நால்சா, அதுக்கப்புறம் லோக் அதாலத்து, ஃப்ரீ லீகல் எய்டெலாம் வரும். ஓகேவா? ஸோ அது நிறைய டைம் பார்த்துருக்கோம். அதான் இங்கே கொடுத்துருக்கோம். 39A நால்சா, ஃப்ரீ லீகல் எய்டு. 1987 லோக் அதாலத்து ஃபஸ்ட்டாக லோக் அதாலத்து எங்கே வந்திருக்குன்னா குஜராத்தில் ஜுனாகத், அங்கே இருக்கிற உனா, அங்கே தான் வந்திருக்கும். ஆனால் சட்டம் வந்து எப்போ வந்திருக்குன்னா அதுக்கப்புறம் தான் 1987 தான் வந்திருக்கும். லோக் அதாலத்தை பொறுத்தளவு ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். சப்போஸ் அமௌண்ட் வாங்கினாலுமே நம்ம வந்து அதை திருப்பி கொடுத்துருவாங்க. அதாவது கோர்ட்டில் அமௌண்ட்டு அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா நம்ம லோக் அதாலத்து போயிருந்தோம்னா அதை திருப்பி வந்து கொடுத்துருவாங்க. 39ல் வந்து ஸ்மால் ஏனா வந்து அடிக்குவேட் லைவ்லிஹுட், அதாவது போதுமான வாழ்வாதாரம் கிடைக்கிறது. பீனா பகிர்ந்தளித்தல், எல்லாத்துக்கும் அந்த சோர்ஸை வந்து இது பண்ணுறது. இதைப்படி தான் அந்த நம்ம 5 இயர் பிளான்லாம் வரும். எல்லாத்துக்கும் நம்ம சோர்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. 39C வந்து அந்த சொத்து குவிப்பு வந்து தடுக்கிறது. ஒருத்தரே நிறையா சொத்து வச்சுருக்கிறத தடுக்கிறதுக்காக ஒரு வரம்பு வச்சுருப்பாங்க. மீதி வந்து கவர்மெண்ட் எடுத்து மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்குற மாதிரி. நெக்ஸ்ட்டு 39E வந்து தொழிலாளர், குழந்தைகள் எல்லாத்துக்குமே பார்த்தா 39E. அதே 39Fனா குழந்தைகளுக்கு மட்டும் வரும். ஓகேவா? ஈனா எல்லாருக்கும், எஃப்னா குழந்தைகளுக்கு மட்டும். 39D வந்து ஈக்குவல் பே, இதுக்கான ஆக்ட் கோட் இருக்கும். 1976 சொல்லியிருப்பாங்க. ஈக்குவல் பேக்கான ஆக்ட் வந்து 1976. அதே ஆர்டிக்கல் வந்து 39D. ஓகேவா? ஸோ 39ல் ஸ்மால் ABCDF இருக்குது, கேபிட்டல் ஏ இருக்குது. கேபிட்டல் ஏனா ஃப்ரீ லீகல் எய்டு, நால்சா 1987 இதெல்லாம் வந்து லோக் அதாலத்து ஜுனாவில் வந்து ஜுனாகத்தில் வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதே ஸ்மால் ABCDFனா ஏனா வந்து போதுமான வாழ்வாதாரம் கொடுக்கறது, பீனா வந்து பகிர்ந்தளிக்கிறது, சீனா குவிதலை தடுத்தல், டீனா ஈக்குவல் பே சம்பளத்தை வந்து ஈக்குவலாக பிரித்து கொடுக்கறது. அதுக்கு சார்ந்து நம்ம 1976 ஆக்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இ வந்து இந்த தொழிலாளர் குழந்தைகள் மொத்தமாக பாதுகாக்கிறது. எஃப்னா பர்டிகுலர் குழந்தைகளுக்கு மட்டும் பாதுகாப்பளிக்கிறது. அதுதான் இந்த ஆர்டிகிள் சார்ந்து. நெக்ஸ்ட் வந்து யுனைடெட் நேஷன் இந்த மனித உரிமைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனால் அந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் நம்ம வந்து நார்மலாக கேட்குற கொஷின் பார்த்துக்கலாம். யுனைடெட் நேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1945 அக்டோபர் 24 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது உருவாகி 3 இயர்ஸில் UDHRன்னு ஒன்று இது பண்ணியிருப்பாங்க, யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸு. அது வந்து 1948 டிசம்பர் 10. அது வெளியிட்ட நாளான அந்த டிசம்பர் 10 தான் நம்ம மனித உரிமைகள் தினமாக கொண்டாடிட்டு வரோம். அது ரொம்ப முக்கியம். அதே டேட்டில் தான் ராஜாஜியும் பிறந்திருப்பார். ஸோ அதுவும் முக்கியம். இதில் வந்து மொத்தம் 30 ஆர்டிக்கல் இருக்கும். அதில் 26 வந்து ப்ரீவியஸ் கொஷின், 26 வந்து எஜுகேஷனுக்கானது. அதை மட்டும் லைட்டாக பார்த்துங்க. மொத்தம் 30 ஆர்டிக்கல். இது அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து போக்சோ பற்றி கொடுத்துருக்காங்க. போக்சோ ஆக்ட் வந்து 2012 வந்திருக்கும். இதுக்கான அமெண்ட்மெண்ட் வந்து 2019 பண்ணியிருப்பாங்க. இதில் முக்கியமாக என்னென்னா 18 வயசு கீழே இருக்கிற ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும், 2 பேர்த்துக்குமே போக்சோ ஆக்ட் வந்து பொருந்தும். இது ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். ஃபுல் ஃபார்ம் வந்து இதுக்கும் போஸ் ஆக்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ்னு வரும். போஸ் வந்து ப்ரிவென்ஷன் ஆரம்பிக்கும். ஓகே, அது வந்து 2013. இது ரெண்டு கம்பேர் பண்ணி படிச்சுங்க எப்பவுமே. போக்சோனா 2012, போஸ்னா 2013. அதே மாதிரி போக்சோ வந்து 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, போஸ் வந்து 18 வயசுக்கு மேலே, அதாவது பணிபுரியும் பெண்களுக்கு அந்த பாலியல் ரீதியான தொல்லையிலேருந்து பாதுகாப்பு கொடுக்கறது. அதான் இங்கே கொடுத்துருப்போம். ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸு, அதுதான் போஸு. இது என்ன பண்ணுவாங்கன்னா 10 பேர்த்துக்கு மேலே ஒர்க் பண்ணால் அங்கே ஐசிசி கமிட்டின்னு ஒன்று உருவாக்கியிருப்பாங்க, இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. அதில் வந்து மொத்தம் 1+4 இருப்பாங்க. அதாவது ஒரு பெண் தலைவர், அது இல்லாமல் 4 உறுப்பினர் இருப்பாங்க. அதில் மினிமம் 2 வந்து பெண்கள் இருக்கணும். அது இல்லாமல் இந்த நீதித்துறை சார்ந்தவங்க, முக்கியமான சமூக சேவர், அந்த மாதிரி கலந்து போட்டிருப்பாங்க. 10 பேர்த்துக்கு மேலே இருந்தாவே அங்கே வந்து ஐசிசி கமிட்டி வந்து உருவாக்கிடுவாங்க. அதே 10 பேர்த்துக்கு கீழேனா லோக்கல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த முக்கியமான கலெக்ட்ரேட் அங்கெல்லாம் இருக்கும். அங்கே போய் காமனாக 10 பேர்த்துக்கு கீழே எம்ப்ளாயீஸ் இருந்தால் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம்.
இது சார்ந்து போஸ் ஆக்ட் கீழே சி பாக்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிற மாதிரி. அது வந்து 2016 வந்திருக்கும். மக்கள் தொகை சார்ந்த ஒரு கொஸ்டின். இதில் என்னென்னா டெமோக்ராஃபிக் டிரான்சிஷன் சொல்கிறாங்க, அதாவது மக்கள் தொகை மாறுபாடு. இது என்னென்னா ஸ்டார்டிங்கில் வந்து பிறப்பு வீதம் இருப்பு வீதம் ரெண்டுமே அதிகமாக இருக்கும், எண்ணில் வந்து பிறப்பு வீதம் இருப்பு வீதம் ரெண்டுமே கம்மியாக இருக்கும். நடுவில் மட்டும் பிறப்பு வீதம் அதிகமாக இருக்கும், இறப்பு வீதம் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதனோட ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க. இது சார்ந்து பார்க்குறப்போ அந்த 3 இயர் வச்சு கேட்பாங்க எப்போவுமே. 1921, 51, 61. 1921னா பெரும்பிரிவினை ஆண்டுன்னு சொல்லுவாங்க, கிரேட் டிவைடு. இதில் வந்து மக்கள் தொகை வந்து குறைஞ்சிருக்கும், -0.31%. அந்த பிளேக்கு, டெங்கு இந்த மாதிரி நோயெல்லாம் நிறைய வந்திருக்கும், அதனால் மக்கள் தொகை வந்து குறைஞ்சிருக்கும், அதான் பெரும்பிரிவினை ஆண்டு. அதே 1951னா சிறு பிளவு ஆண்டு, ஸ்மால் டிவைடு. இதில் என்ன இருக்குன்னா 1.33லேருந்து 1.25 இதுலேயும் குறைஞ்சிருக்கும் கம்மியாக. அதுக்கப்புறம் பெருவெடிப்பு ஆண்டு, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் எப்போனா 1961. ஸோ இந்த இது முக்கியம், அந்த டிரான்சிஷன் முக்கியம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாப்புலேஷன் பாலிசி கேட்க வாய்ப்பு இருக்குது சார்ந்து. 2 டைம் பாலிசி போட்டிருப்பாங்க மக்கள் தொகைக்காக, 1976ம் 2000ம். இந்த 2000 வந்து ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க, அது முக்கியம். அது என்னென்னா 2010க்குள்ளே டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டை வந்து 2.1 மாற்றணும். ஓகேவா? டிஎஃப்ஆர் என்னென்னா 15 வயசுலேருந்து 49 வயசு வரைக்கும் ஒரு பெண் வந்து அவளோட வாழ்நாளில் எவ்வளோ குழந்தைகளை வந்து பெற்றெடுக்க முடியுமோ அதுக்கான ஆவரேஜ் தான் டிஎஃப்ஆர். இது வந்து ஐநா சபை சொல்கிறப்ப என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2.1 இருந்தால் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2.1 என்ன மீன்னா 2 தம்பதிகள் இருந்தால் அவங்களுக்கு 2 குழந்தை பிறந்தால் அந்த மக்கள் தொகை வந்து ரொம்ப அதிகமாகாது குறையாது, அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன அது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த குழந்தை பிறப்பு வீதம் குறைஞ்சு 2க்கு கீழே எல்லாமே குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுக்கு 1.4 லெவலுக்கு வந்துருச்சு. இதனால தான் ரீசெண்டாக கூட தெலுங்கானாலாம் ஆந்திரா சம்திங் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 3வது குழந்தைகளுக்கு வந்து 30,000 இந்த மாதிரி வந்து அமௌண்ட்லாம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டிஎஃப்ஆர் வந்து ரொம்ப குறையிறங்காட்டி. அடுத்து வந்து மால்தூசியன் கோட்பாடு. இது வந்து மெயின்ஸ் லெவலுக்கு கேட்குற கொஸ்டின். மக்கள் தொகை வந்து பெருக்கல் விகிதத்தில் அதிகரிக்கு, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதிகரிக்கு, ஆனால் உணவு உற்பத்தி வந்து கூட்டல் விகிதத்தில் தான் அதிகரிச்சுட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல சைன் இல்லைன்னு சொல்ல வராரு. ரெண்டுமே ஈக்குவலாக இன்க்ரீஸ்னால் பிரச்சனை இல்லை, மக்கள் தொகை ஃபாஸ்ட்டாக அதிகரிக்குது ஆனால் உணவு உற்பத்தி வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராரு. அவ்வளோதான் இது சார்ந்து. நெக்ஸ்ட் யான் பவுல் ஆஃப் இந்தியா. இந்தியாவின் நூல் கிணம் எதுனா தமிழ்நாடு. இங்கே தான் 41% ஆஃப் அந்த நூல் வந்து தயாரிக்கிறாங்க, ஸோ ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் வந்து இது பின்னாடி வந்து அந்த டேபிள் கொடுத்துருக்கேன், அது பார்த்துக்கலாம். அதாவது தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கு நடுவில் ஒரு இது சம்பூர்ண கிராமின் ரோஜ்கர் யோஜனா. இது வந்து 2001 வந்திருக்கும். இது வந்து போத் மென் அண்ட் உமனுக்கு தான், பர்டிகுலராக உமனுக்குலாம் கிடையாது. ரூரலில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறது, அது பேர்லேயே இருக்குது. ரோஜ்கர்னா எம்ப்ளாய்மெண்ட்டு, கிராமின்னா கிராமத்தில். ஸோ கிராமத்தில் வேலைவாய்ப்பு கொடுக்குற திட்டம். அதே இன்னொன்று கேட்பாங்க, 1999 வந்திருக்கும், ஸ்வர்ண ஜெயந்தி கிராமின் ஸ்வரோஜ்கர் யோஜனா. இது என்னென்னா சுய வேலைவாய்ப்பு உருவாக்குறது, எஸ்ஹெச்ஜி இந்த மாதிரி மூலிமா. இது வந்து 1999 வந்திருக்கும். இது ஆக்சுவலி இந்த தமிழ்நாடு டிஃபென்ஸ் காரிடாருங்கிறது அடுத்த பேஜில் வர்றதுக்கான கண்டினியூஷன் தான், பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. டிஃபென்ஸ் காரிடார் என்னென்னா அந்த ஒரு பகுதி ஃபுல்லாக டிஃபென்ஸ் சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து மெயினாக இந்தியா லெவலுக்கே 2 பிளேஸில் தான் இருக்குது, ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று வந்து உத்தரப்பிரதேசம். தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 5 டிஸ்ட்ரிக்ட் வந்து கவர் பண்ணுவாங்க. எங்கன்னா திருச்சி, கோவை, சென்னை, சேலம், ஒசூர். ஓகேவா? இது எல்லாமே மோஸ்ட்லி அந்த ஏர்போர்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மதுரை மட்டும் வராது, ஏன்னா மதுரை வந்து சவுத்தில் இருக்குது. மதுரை சார்ந்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா ரீசெண்டாக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பேசஞ்சர் போயிட்டு வர மாதிரி மதுரை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, ஆனால் அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும் அது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க சுங்கம் சார்ந்த இதுக்காக. ஆனால் இப்போ தான் வந்து பேசஞ்சருக்கும் மாற்றிருக்காங்க. அது ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் கேட்டிருந்தாங்க. மேபி அது எந்த ஏர்போர்ட் வந்து ரீசெண்டாக இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுன்னு கேட்கலாம். மதுரை தான், ஞாபகம் வச்சுங்க.
ஆனால் அது தமிழ்நாடு டிஃபென்ஸ் காரிடருக்குள்ளே வராது. அதுக்காக தான் அது எழுதியிருக்கோம். திருச்சி, கோவை, சென்னை, சேலம், ஓசூர். ஸோ இந்த மேப் தான். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான். ஆனால் இதுலேருந்து ஒரு மேட்ச் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ முக்கியமானது மட்டும் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது. திருவள்ளூரில் வந்து தானியங்கி ஆட்டோமேஷன், அந்த ஆட்டோமேட்டிக் அது சம்மந்தமாக வரும். ஆட்டோமேஷன் சம்மந்தமாக. வேலூர் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது வந்து பிரிச்சுட்டாங்க. திருப்பத்தூர், வாணியம்பாடினெல்லாம். ஸோ மொத்தமாக எல்லாம் சேர்த்து அங்கே வந்து தோல் பதனிடுதல் இந்த மாதிரிலாம் ஃபேமஸ்ஸு. ஒசூர், கிருஷ்ணகிரி இது வந்து தானியங்கி அண்டு எலக்ட்ரானிக்ஸு. அதுக்கப்புறம் நாமக்கல் வந்து நம்மளுக்கு முட்டை தெரியும். அது இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் அங்கே ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் அரியலூர்னா சிமெண்ட்டு. திருச்சிராப்பள்ளினா கொதிகலன், இந்த பாய்லர் ப்ரொடக்ஷன் இது மாதிரிலாம் ஒரு பெல்லெல்லாம் இருக்குது. ஸோ பாய்லர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது திருச்சிராப்பள்ளியில் ஃபேமஸ்ஸு. கரூர்னா இது என்ன ஷார்ட்கட்னா, இப்போ ஒரு பஸ்ஸோட மேலே போய் பார்த்தா அது ஃபுல்லாக கருப்பாக தான் இருக்கும். ஸோ பஸ் பாடி பில்டிங்லாம் வந்து கரூரில் ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறம் மதுரையும் தோல் வரும். சிவகாசி நம்மளுக்கு தெரியும். பட்டாசு, தீப்பெட்டி, அச்சிடுதல், பிரிண்டிங்கு. இதில் வந்து 80 90 புக்கில் மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் எழுதியிருக்கிறது தான் கரெக்டு. பட்டாசு வந்து கம்மி, மேக்ஸ் பாக்ஸ் தீப்பெட்டி தான் அதிகம். ஓகேவா? ஏன்னா இப்படி அது கன்ஃபியூஷனாக எப்படி நான் வச்சுக்கோன்னா, எது டெய்லி தேவைப்படுமோ அதுதான் அதிகம். இப்போ தீப்பெட்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் 90. பட்டாசு வந்து 80. பிரிண்டிங் வந்து 60. இது அவ்வளோதான். அடுத்து வந்து சாயில் பற்றி கொடுத்துருக்காங்க. சாயிலை பொறுத்தளவு இந்தியா லெவலில் எந்த மண் வந்து அதிகமாக இருக்குன்னா வண்டல் மண் தான். தமிழ்நாட்டில் செம்மண். கிட்டத்தட்ட 2/3 வந்து செம்மண் தான் இருக்குது. ஓகேவா? ஆனால் 10th புக்கில் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்தியா லெவலுக்கு. ஆனால் அது வந்து அப்போதைக்கு அது வேற ஒரு டேட்டா. ஓகேவா? ஸோ நீங்கள் நெட்டில் அஃபிஷியல் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா வண்டல் மண் தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு செம்மண் வந்துடும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாட்டின் தென் மண்டலத்தில் எந்த வகையான மண் வகைகள் உள்ளன? கடலோர வண்டல் மண். ஓகேவா? சரி, தென்பகுதினாவே மோஸ்ட்லி கடல் நிறையா இருக்கும். தூத்துக்குடி, திருநெல்வேலி அண்ட் வண்டல் மண் சேர்ந்து அந்த மாங்குரோவ் காடுகள்லாம் உருவாகும். அதை வச்சு நான் அமைச்சுக்கலாம். இது சார்ந்து பார்க்குறப்போ நம்ம 10th புக்கில் வந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு மண்ணும் எதனால் ஆனதுன்னு சொல்லிட்டு. இரும்பு ஆக்சைடு வந்து 3க்கும் காமனாக இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறது வந்து செம்மண்ணா மெக்னீசியம், சேனா மேன் வந்துடும். சரளை மண்ணா லா வருதா, அப்போ அலுமினியம் வரும். கரிசல் மண் வந்து டைட்டாக இருக்கும். ஸோ டைட்டானியம். இதான் ஷார்ட்கட்டு. அவ்வளோதான் இது மண் பற்றி. அடுத்து வந்து எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸுக்கு வந்து யார் வந்து அதை வந்து டிட்டர்மின் பண்ணுவாங்க, நிர்ணயிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. எம்எஸ்பின்னு என்னென்னா, இப்போ விவசாயிகளுக்கு வந்து பயிர் சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் தரப்போன்னு சொல்லுவாங்க. அதை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அது வந்து விளைச்சலுக்கு முடிஞ்ச அந்த அறுவடை செய்கிறப்போ அந்த விலைக்கு வந்து அவங்க விற்றுக்கலாம். பட் அது கட்டாயம் கிடையாது. வெளியிலையும் விற்றுக்கலாம். இங்கே எங்கே பெஸ்ட்டோ அவங்க வந்து விற்றுக்க முடியும். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட்டு. அது வந்து அந்த அந்த பர்டிகுலர் பயிருக்கு வந்து என்ன ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது தான் சிஏசிபி, கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸு. ஆனால் இதையுமே ஃபுல்லாக அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இருக்கும். நம்மளுக்கு தெரியும் கேபினெட் கமிட்டியில் மொத்தம் 8 இருக்குது. அதில் 2 வந்து ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர் வந்து தலைமை தாங்கிப்பார். அகாமடேஷன் கமிட்டி, இன்னொன்று பார்லிமெண்ட்ரி அஃபேர்ஸ்னு வரும். அது 2க்கு மட்டும் உள்துறை அமைச்சர், இப்போ வந்து அமித்ஷா இருக்கார்ல, அவர் டைரெக்டாக தலைமை தாங்குவார். மீதி எல்லாத்துக்குமே பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட்டு. ஸோ இதுக்கெல்லாம் பிரைம் மினிஸ்டர் ஹெட் வருவார். கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸு. ஸோ அவங்க தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க எம்எஸ்பி ப்ரைஸை. ஸோ எம்எஸ்பி சார்ந்து என்ன கேட்கலாம்னா, மொத்தம் வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்கலாம். மொத்தம் 22 பயிர் இருக்கும். எக்ஸ்ட்ரா அடிக்கடி கரும்பை சேர்த்து சொல்லுவாங்க. ஆனால் அது இதுக்குள்ளே வராது. அது தனியாக ஒன்று வரும். அதுக்கு வந்து ஃபேர் அண்ட் ரெனுமரேஷன் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. 23வது ஒன்று இருக்கும். பட் ஜென்ரலாக கேட்டால் 22 தான் எம்எஸ்பி கீழே வரும். கரும்பு வந்து தனியாக போயிடும். எஃப்ஆர்பி ப்ரைஸு கீழே வரும். இதில் என்ன பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எம்எஸ்பியில் வாங்குறத ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து அதை கொள்முதல் பண்ணி நம்ம பிடிஎஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மூலிமா உணவுப் பொருள், அந்த அரிசி, கோதுமைலாம் கொடுக்குறாங்களே, அந்தியோதய அன்ன யோஜனா, கரீப் கல்யாண அன்ன யோஜனா, இது கீழெல்லாம் எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுதான் என்னோட கான்செப்ட். அதுக்கடுத்து ஆக்சுவலி அடுத்த பேஜுக்கு வர பாயிண்ட்டு அந்த கீழே இருக்கிறத சொல்கிறேன். ஸோ இதுலேயே சொல்லிடுறேன்.
எஸ்டிஜி பற்றி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ரீசெண்டாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம் நிறைய டைமு. ஆனால் 2023 சம்திங் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக சேஞ்ச் பண்ணல, அதே தான் இருக்குது. இதில் கன்ஃபியூஷன் என்ன பாயிண்ட்னா, தமிழ்நாடு வந்து செகண்டா தேர்டான்னு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இது அஃபிஷியல் வெப்சைட்டான கைடன்ஸ் தமிழ்நாடு ஒன்று இருக்கும். அது வந்து அஃபிஷியல் வெப்சைட் தான். அது வந்து 1992 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க கைடன்ஸ் தமிழ்நாடுங்கிறது. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி வந்து எதுவும் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அவங்களுக்கு A to Z கைட் பண்ணுவாங்க. அதுதான் எங்களோட ஒர்க்கு. அந்த அமைப்போட வெப்சைட்டில் இது கொடுத்துருக்காங்க. எஸ்டிஜி வந்து 3rd ரேங்க்கு. அது தமிழ்நாடு வந்து எஸ்டிஜி வந்து 3rd ரேங்க்கு. இதுக்கு முன்னாடி யார் இருப்பாங்கன்னா, உத்தரகாண்டும் கேரளாவும் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு இருக்காங்க. நம்ம வந்து 3rd. ஓகே, இது அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. ஸோ 3rd ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம தமிழ்நாடு வந்து எதில் வந்து டாப்பில் இருக்கோம்னா 3 இதில் 1, 7, 13 எல்லாமே 6 கூட்டிங்க அது வந்துடும். 1 + 6 7, 7 + 6 13. இதில் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து டாப்பில் இருக்கோம். 1 வந்து நோ பாவர்ட்டி, 7 வந்து அஃபோர்டபுள் அண்ட் க்ளீன் எனர்ஜி, 13 கிளைமேட் ஆக்ஷன். இந்த 3 தான் நம்ம டாப்பில் இருக்கோம். அதே இந்தியாவுக்கான எஸ்டிஜி வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம நார்மலாக 99 படிச்சுட்டு இருந்தோம். இப்போ வந்து 94 ஆயிருக்கு. ரீசெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அது நல்லா பார்த்துக்குங்க. இது எதுக்காக சொன்னேன்னா, இந்த இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினில், அதுக்காக தான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மேலே எழுதியிருக்க பாருங்கள், எஸ்டிஜி இந்தியா ரேங்க் வந்து 2025 99, 2026 94 ஆயிடுச்சு. நல்லா பார்த்துங்க, இயரை பொறுத்து போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு 4 இண்டெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து கேட்டிருக்காங்க. இயர் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பிக்யூஎல்னா பிசிக்கல் குவாலிட்டி லைஃப் இண்டெக்ஸு. ஆக்சுவலி பிக்யூஎல்ஐக்கு வந்து 1970s வரும். 72ன்னு பட்டியல, அது ஆக்சுவலி ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் தான் வரும். பிக்யூஎல் வந்து 1970s அந்த ரேஞ்சில் வரும். எம்டிஜிங்கிறது வந்து மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல். இது வந்து எஸ்டிஜியை தான் ஃபஸ்ட்டு எம்டிஜின்னு சொல்லுவாங்க. 2000லேருந்து 2015 வரைக்கும் இருக்கும், 5 வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் தான் அடுத்த நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸ்க்கு வந்து எஸ்டிஜி வந்திருக்கும், 2015லேருந்து 2030 வரைக்கும். எஸ்டிஜி நம்மளுக்கு தெரியும் 17 கோல்ஸு, ஆனால் எம்டிஜிக்கு வந்து 8 கோல்ஸ் தான் வரும். நெக்ஸ்ட் ஹெச்டிஐனா இது தெரியும், 1990ல் அந்த அமர்த்தியா சென், மெஹபூப் உல் ஹக், அவர் பாகிஸ்தானை சேர்ந்தவர். இந்த 2 பேர் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு. எஸ்டிஜி ஆல்ரெடி பார்த்தோம், 2015 to 2030 17 கோல்ஸு. ஸோ இதுக்கான இண்டிகேட்டர்ஸ் வந்து ஒவ்வொன்றுக்கு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஹெச்டிஐ பொறுத்தளவு நமக்கு ஈஸி தான். கல்வி, வாழ்நாள் எதிர்பார்ப்பு, அதுக்கப்புறம் ஜிஎன்பி பர் கேபிட்டா பேஸ்டு அப்படின்னு ஒன்று வரும், வாழ்வாதாரத்தை பற்றி. ஸோ இதில் வந்து இந்தியா வந்து ரேங்க் என்னென்னா 130வது ரேங்க் எடுத்திருக்காங்க. வேல்யூவில் வந்து 0.685. இதனோட வேல்யூ வந்து 0லேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும். இந்தியா வந்து மீடியம் ஸ்டேஜில் இருக்குது, 0.685 வேல்யூ வாங்கியிருக்கு. அப்போ அந்த லோனா என்ன, இது புக்லேயே இருக்குது, அதனால் பார்த்துக்கலாம். லோ, மீடியம், ஹை, வெரி ஹை. லோனா 0.55 கீழே இருக்கிற எல்லாமே லோ, 0.56லேருந்து 0.69 வரைக்கும் அது வந்து மீடியம், 0.7லேருந்து 0.799 வரைக்கும் ஹையே. அதுக்கப்புறம் அந்த 8க்கு மேலே இருக்கிற எல்லாமே வெரி ஹையில் வந்துடும். ஓகேவா? ஸோ இது சார்ந்து பார்க்குறப்போ அந்த வெரி ஹையில் இருக்கிறதுல டாப் 3 நேஷன்ஸ் எதுனா ஐஎஸ்என், ஓகேவா, அதாவது ஐஸ்லாண்ட், சுவிட்சர்லாந்து, நார்வே. இது நிறைய டைம் ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்கான், பார்த்துங்க. டாப் 3 ஸ்டேட்ஸு, சாரி டாப் 3 நேஷன்ஸு. இந்தியா வந்து 130, அதில் டாப் 3 வந்து ஐஸ்லாண்ட், சுவிட்சர்லாந்து, நார்வே. அதுக்கப்புறம் வந்து ஹெச்டியில் 3 இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன், ஜிஎன்ஐ பர் கேபிட்டா அட்ஜஸ்டட் ஃபார் BBB. ஜென்ரலாக சொன்னால் வாழ்வாதாரம்னு சொல்லுவாங்க, மோஸ்ட்லி அதான் கேட்பேன். வாழ்வாதாரம் நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இதில் மோஸ்ட்லி அவ்வளோ தான். ஜிஎன்ஹெச்ஐ கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், இதுதான் ஆக்சுவலி 1972 வந்திருக்கும். அந்த புக்லேயே இருக்கும், ஜிக்னேஷ் இங்கே வாங்ஸுக்கு இது பண்ணியிருப்பாரு. இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது 4 இண்டிகேட்டர்ஸ் வரும். குட் கவர்னன்ஸ், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார பாதுகாப்பு, சமூக பொருளாதார வளர்ச்சி. ஓகேவா? இங்கிலீஷ் வந்து குட் கவர்னன்ஸ், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன், கல்ச்சுரல் ப்ரொடெக்ஷன், சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு. அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸு, அது இவங்க வெளியிடுறதுல ஜென்ரலாக இது சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். 116வது ரேங்க்கில் இருக்கும் இந்தியா. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின்லாம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட், மெயினாக அந்த டெக்னிக்கல் எக்ஸாம்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க.
ஸோ மொத்தம் 15 ஃபினான்ஸ் கமிஷன் 16 வந்துருச்சு இப்போது அரவிந்த் பனகரியா தலைமையில். அதுக்கு முன்னாடி இருக்கிற 5மே ஒன்று இடம் படிச்சுக்குங்க, ஓகேவா? ஸோ 4th வந்து யாருன்னா ராஜமன்னார், 6th வந்து பிரம்மானந்த ரெட்டி, 9th வந்து சால்வே, 12th வந்து ரங்கராஜன். இது அந்த டேபிள் வந்து பின்னாடி கொடுத்துருக்கேன். இதான் ஃபஸ்ட்டு வந்து எப்போ போட்டிருப்பாங்கன்னா 1951 போட்டிருப்பாங்க. ஆனால் அது செயல்படுத்துகிற காலம் என்னென்னா 1952லேருந்து 57 வரைக்கும் செயல்படுத்துவாங்க, 5 இயர்ஸ்க்கு. ஃபஸ்ட்டு வந்து நியோக்கி வந்திருப்பார். இது எப்படின்னா நியாயமாக இருக்கிறங்காட்டி போட்டிருக்காரு நிதி ஆணையத்துக்கு அப்படின்னு ஞாபகிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் செகண்டு சந்தானம், தேர்டு சந்தா, அது அப்படியே ஃப்ளோவில் ஞாபகிச்சுங்க, சந்தானம் சந்தா. 4th ராஜமன்னார், 5th வந்து தியாகி. இப்போ தியாகினா 5 விரல காட்டுவாங்கன்னு ஞாபகிச்சுங்க, அதான் தியாகி. 6னா பிரம்மானந்த ரெட்டி, 7னா சேலட்டு, 8 சவான். இது எப்படி ஞாபகிச்சுங்கன்னா 8 போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலன்னா லைசன்ஸ் எடுக்க முடியாது, வண்டி ஓட்டினாலும் சாவு தான். அப்போ 8 போட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம் சாவு, அதுதான் வந்து சாவான். சால்வேனா சால்வை போட்டுருவாங்க, ஓகேவா? ஏன்னா 8 போடாமல் செத்துட்டான், அதுக்காக 9th வந்து சால்வே போடுறாங்க, அதான் சால்வே. 10னா பந்த், அது ஈஸி, 11 குஸ்ரோ, 12 வந்து ரங்கராஜன். இது எப்படி ஞாபகிச்சுன்னா 12th நல்ல மார்க் எடுத்தால் ராஜா மாதிரி இருக்கலான்னு ஷார்ட்கட் ஞாபகிச்சுங்க, ஸோ ரங்கராஜன். அதுக்கப்புறம் 13னா 3 எழுத்து விஜய் ஞாபகிச்சுங்க, விஜய் கேல்கர். 14 வந்து ரெட்டி, 14 ரெட்டி, அப்படியே ரேன்னு வர அதை வச்சு ஞாபகிச்சுக்கலாம், ரா ரே. 15 வந்து என்கே சிங், இது நம்ம ரெகுலராக படிக்கிறது தான். 16 வந்து அரவிந்த் பனகரியா. இப்போ அரவிந்த் பனகரியா பீரியட் அவரோட இது எப்போ இருந்து எப்போ வரைக்கும் செயல்படுனா 2026லேருந்து 31 வரைக்கும். இதுக்கு முன்னாடி எப்போ இருந்து எப்போ வரைக்கும்னா 2021லேருந்து 26 வரைக்கும். ஏன்னா 20லேருந்து ஆரம்பிச்சிருக்கணும், ஆனால் அப்போ வந்து கொரோனானால 1 இயர் தள்ளி போயிடும். ஸோ 21லேருந்து 26 வரைக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, 15th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷனை. இதுக்கான ரெக்கமெண்டேஷன் கூட கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருந்தோம். 41% வந்து எப்பவும் போல் சொல்லியிருக்காங்க 16வது நிதி ஆணையம். அதை வந்து மறுபடியும் உள்ளே பிரிச்சிருந்தாங்க, அந்த இப்படி ஃபைட்டு ஷார்ட்கட் கூட அதை சொல்லியிருந்தேன், அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. எல்லாத்துக்குமே 10%. ஃபஸ்ட்டு வந்து அந்த ஐக்கும் பிக்கும் மட்டும் 42.5ம் 17.5ம் வரும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க, அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த லிஸ்ட்டு கண்டிப்பாக படிக்கணும், 16 எது கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு. நெக்ஸ்ட்டு மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் லெஜிஸ்லேச்சர். இதுனா அந்த முத்துலட்சுமி ரெட்டி 1926 வந்து எம்எல்சி ஆயிருப்பாங்க. 1930 காந்தி வந்து அந்த சட்டமறுப்பு இயக்கம் சிவில் டிசிப்ளின் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் அதில் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க அந்த எம்எல்சியாக இருப்பாங்க, அதனோட துணைத் தலைவராக கூட இருப்பாங்க, அதுவும் முக்கியம். ஸோ அப்போ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க, மை எக்ஸ்பீரியன்ஸஸ் லெஜிஸ்லேச்சர்னு சொல்லிட்டு. சட்டமன்ற உறுப்பினராக எனது அனுபவம். அதுக்கடுத்து வந்து 1930 வந்து அவை இல்லம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1952லேருந்து 54 வரைக்கும் அந்த அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் கட்டியிருப்பாங்க. அதுக்கு வந்து நேரு தான் அடிக்கல் நாட்டியிருப்பார். அடுத்து வந்து இதே வந்து அம்புஜத் அம்மாள் வந்து தன்னோட 70 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் கண்ட பாரதம் புக்கில் எழுதியிருப்பாங்க, அதுவும் முக்கியம். அடுத்து வந்து இவங்க வந்து 1954 நம்ம ஸ்டேட்டு சோசியல் வெல்ஃபேர் போர்டை உருவாக்கியிருப்பாங்க, மாநில சமூக நல வாரியம். அதுக்கு வந்து இவங்க தான் முத்துலட்சுமி ரெட்டி தான் தலைவர். இது சார்ந்து நம்ம பார்க்குறப்ப என்ன படிச்சுக்கணும்னா 1953 வந்து மத்திய சமூக நல வாரியம் வந்திருக்கும். அடுத்த வருஷம் தான் மாநில சமூக நல வாரியம், ஓகேவா? 53 மத்திய சமூக நல வாரியம், 54 மாநில சமூக நல வாரியம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த 52, 53 உள்ளாட்சி சார்ந்த பார்த்துருப்போம். 52னா சமூக மேம்பாட்டு திட்டம், அதாவது கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். 53னா தேசிய நீட்டிப்பு திட்டம், நேஷனல் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம். இதெல்லாம் எதுக்காக ஒரே இடத்துல சொல்கிறேன்னா, இந்த 4 லிங்க் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ அது வந்து 52, 53 லோக்கல் கவர்னன்ஸுக்கு சமூக மேம்பாட்டு திட்டம், தேசிய நீட்டிப்பு திட்டம். அப்படியே இதுக்கு வந்துட்டால் 53, 54க்கு மத்திய சமூக நல வாரியம், மாநில சமூக நல வாரியம். அந்த மாநில சமூக நல வாரியத்துக்கு யார் தலைவராக வராங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி. ஸோ இப்படி எல்லாத்தையும் லிங்க் பண்ணிட்டா எப்பவுமே மறக்காது. அதே மாதிரி இந்த 53 தான் காக்கா கலெல்கர் கமிட்டி வந்திருக்கும்,
அது ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து 3வது கூட்டம். இது அங்க நம்ம பார்க்குறப்பயே சொல்லியிருந்தேன். தலைவர் வந்து பக்ரீன் ஜாப்ஜி வந்திருப்பாரு 3வது ஐஎன்சிக்கு. இதில் வந்து தமிழில் பேசுனது யாருன்னா ராவ் சாஹிப் மூக்னாச்சாரி. அந்த ஜி சுப்பிரமணியம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஃபர்ஸ்ட் ஐஎன்சிக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. தேர்டுக்கு வந்து விஜயராஜாச்சாரி ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு. அவர் தான் செயலாளராக இருப்பார். அதே மாதிரி வரவேற்பு குழு தலைவராக இருக்கிறது வந்து டி மாதவராவ். அது இல்லாமல் இது ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. டீ பார்ட்டி யார் கொடுத்துருப்பாங்கன்னா தேர்ட் ஐஎன்சி வந்து கன்னிமாரா பிரபு. அதே செகண்ட் ஐஎன்சிக்கு வந்து டஃப்ரின் பிரபு. அது ஒரு கன்ஃபியூசிங் பாயிண்ட். நம்ம டஃப்ரின் பிரபுனோன்னா ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சி ஃபஸ்ட்டு ஐஎன்சி போட்டுறாதீங்க. செகண்ட் ஐஎன்சியில் அவர் கொடுத்துருப்பாரு டஃப்ரின் பிரபு. தேர்டில் வந்து கன்னிமாரா பிரபு வந்து கொடுத்துருப்பாரு டீ பார்ட்டி. அவ்வளோதான் இந்த கொஸ்டினில். நெக்ஸ்ட்டு வேலூர் கழகம் பற்றி கொடுத்துருக்காங்க. வேலூர் கழகத்தை பொறுத்தவரை உடனடி காரணம் அடிக்கடி கேட்பான். அந்த அக்னி தொப்பி தான் அது காரணம். அதை வந்து இனிஷியேட் பண்ணி விட்டது வந்து அவர் படைத்தளபதியான ஜான் கிரடாக்கு. அப்போ வந்து சென்னையோட ஆளுநர் இருந்தது வந்து வில்லியம் பெண்டிங். பெங்காலுக்கு தான் வந்து இவர் இருந்திருப்பார் ஜார்ஜ் பார்லோ. அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் ரொம்ப வேணாம், அது இந்த அளவுக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு ஓகே. நெக்ஸ்ட்டு எண்ணி துணிய கருமம். இது வந்து ஜென்ரலாக 6th நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6th to 12th இருக்கிற திருக்குறள் படிச்சிங்கன்னா போதும், ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவதுன்னு இருக்குன்னா ஒரு செயலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிச்சு கரெக்டாக பிளான் பண்ணி செஞ்சிடணும், இல்லைனா சொதப்பிடும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளோதான், ஈஸியாக போட்டுடலாம் இதெல்லாம் சும்மா யோசிச்சாலே. நெக்ஸ்ட் அரசருக்குரிய அந்த தகுதியில் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வந்து வராது, அது வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்க. அதாவது ஒரு மன்னர் வந்து மக்கள்கிட்ட வந்து பஞ்சத்தப்போ இல்லை கஷ்டத்தில் இருக்கிறப்ப வரி வாங்குறது வந்து அந்த வழிப்பறி பண்ணுறதுக்கு வந்து சமம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. மற்றது வந்து ஈஸி தான். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்தவத்திலும் வல்லதரசன் வரும். அதுவும் அவரோட பண்பு தான். அதுக்கப்புறம் முறை செய்து காக்கும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் வரும். அதாவது ஒரு மன்னன் வந்து நல்லா ஆட்சி செஞ்சானா அவனை வந்து இறைவன் மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்த குறள் வந்து படைக்குடி கூழ் அமைச்சு நட்பரனாரும் உடையான் அரசருள் ஏறுனா ஆண் சிங்கம் மீனிங்க. இந்த 6 இருக்கிற வந்து மண்ணை வந்து ஆண் சிங்கத்துக்கு இணையானவன்னு சொல்கிறாங்க. இதுனா படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் இந்த 6. ஸோ இந்த மாதிரி 4 or 3 வந்து ஒரே குறளில் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது இந்த 4 வேர்ட்ஸை கொடுத்து இவை 5 இவை 4 வரும்னா அதை அடிக்கடி கேட்குறேன், அதை தொகுத்து எழுதி வச்சுக்கோங்க, ஓகேவா. இதுலேயே வந்து கிட்டத்தட்ட 3 வந்துருச்சு. படைக்குடி கூழ் அமைச்சு முறை செய்து காக்கும் மன்னவன் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்தவத்தலும். ஸோ இந்த மாதிரி குறள் வந்து கேட்குறான், நல்லா பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி ஏறுனா ஆண் சிங்கம். ஏறு தழுவுதல்னா அங்கே நம்ம தனியாக பார்ப்போம், ஜல்லிக்கட்டு சார்ந்து வரும். இது வந்து ஏறுனா ஆண் சிங்கத்தை மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து இந்த டயலாகு திருக்குறளை வந்து திருக்குறளை பற்றி அந்த திருவள்ளுவர் மாலை இருக்கும், அதில் வந்து இந்த டயலாகெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கடுகை துளைத்து ஏழ்கடலை போட்டினா இடைக்காடனார். கடுகு இடைக்காடர் அப்படி வச்சு போட்டுக்கலாம், கடுகு காடர். அதுக்கப்புறம் அதே கம்பர் வந்து அணுவை சதக்கூரிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஔவையார் வந்து அணுவை துளைத்து ஏழ்கடலை போட்டி குறுக தெரிந்து கொள்ள அந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னா நம்மாழ்வாரை சொல்லுவாங்க. இதோட முக்கியமான புக் வந்து இதெல்லாம் பெரிய திருவந்தாதி, திருவிருத்தம், திருவாய்மொழி. அதுக்கப்புறம் ஆண்டாளை பொறுத்தளவு அந்த சூடி கொடுத்த சுடற்கொடின்லாம் சொல்லுவாங்க. இவங்களை வந்து பெரியாழ்வார் தான் எடுத்து வளர்த்துவார். எங்கே வந்து எடுத்திருப்பாங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், அங்கே தான் வந்து பெரியாழ்வார் வந்து ஆண்டாளை வந்து கண்டுபிடிப்பார். ஆண்டாளோட முக்கியமான புக்ஸ் என்னென்னா, படைப்பு என்னென்னா திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. திருப்பாவையில் வந்து 30 பாடல் இருக்கும், நாச்சியார் திருமொழியில் 143 இருக்கும். பெரியாழ்வாரை பொறுத்தளவு விஷ்ணு சித்தன் சொல்லுவாங்க, திருப்பல்லாண்டு எழுதியிருக்காரு. திருமங்கை ஆழ்வார் இவர் வந்து பெரிய திருமடல், சிறிய திருமடல், அது கொஞ்சம் கேட்பாங்க, அதை பார்த்துக்குங்க. யூனிட் 8 பொறுத்தளவு டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் அது டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா மற்றெல்லாம் படிச்சுட்டு திடீர்னு படிக்கிறதுக்கு உங்களுக்கு டஃப்பாக இருந்தால் டைம் கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இது சார்ந்த டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் மட்டும் எடுத்துகிட்டு
அதை லைட்டாக பார்த்துட்டு போய்க்கும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி அந்த லிட்ரேச்சர் இந்த பாட்டு இந்த மாதிரி புறநானூறு அகநானூறு இந்த மாதிரி வரதா டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் வந்து டாபிக் வைஸ் பிஐக்யூ நெட்டில் இருக்கும். அதில் நீங்கள் எந்த டாப்பிக்கெல்லாம் படிக்கிறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை அப்படின்னு தோணுதோ அதை பார்த்துட்டு போனால் ஓரளவுக்கு எழுதிக்கலாம். ரிப்பீட் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி கொஞ்சம் படிச்சுட்டா. அதுக்கடுத்து வந்து இதில் அவ்வளோதான். மாணிக்கவாசகர் வந்து திருவெம்பாவை திருக்கோவை எழுதியிருப்பார். பாவை பாடிய பாடல் கோவை பாடுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இவர் வந்து திருக்கோவை வந்து பாடியிருப்பார். அதான் திருவெம்பாவை திருக்கோவை மாணிக்கவாசகர். அதுக்கப்புறம் தொகுத்தது யாருன்னு கேட்கலாம். 12 திருமுறைகளை தொகுத்ததுன்னா நம்பியாண்டார் நம்பி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தது யாருன்னா நாதமுனி. இந்த ரெண்டும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். ஸோ அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். இது ஆக்சுவலி என்னோட ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் உங்களோட ஃபீட்பேக் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் நான் கண்டிப்பாக அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டேட்டாஸ் ஃபுல்லாகவே இதில் கொடுத்துருக்கேன். ஸோ மெயினாக இது வந்து ரிவிஷன் பர்பஸ்க்கு அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அதே மாதிரி புதுசாக கற்றுக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸாக இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் கவர் ஆகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எவ்வளோ மேக்ஸிமம் லைக் வருதோ அந்தளவுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். புதுசாக யாராச்சும் பார்த்தீங்கன்னா இது எங்களோட வீடியோஸும் இந்த மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி அனலிட்டிக்கலாக தான் இருக்கும். கண்டிப்பாக எப்பாச்சும் ஒரு நாள் போடுறோமோ இல்லை எப்படி போடுறோமோ வீடியோ போட்டால் அது கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் யோசிச்சு போடுறோம். ஸோ புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட்டில் வந்து உங்களோட சஜஷன் நான் எதுவும் மிஸ்டேக் 1-2 பண்ணியிருந்தா கூட நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை வந்து கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணிடுறேன். அதை பார்த்துக்குங்க. ஸோ மெயினாக கடைசி வரைக்கும் பார்க்குறவங்க என்ன பண்ணுங்கன்னா கொஸ்டினை பிரிண்ட் போட்டு அதில் வந்து நான் என்ன நோட்ஸ் எடுத்துருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் எடுங்க. ஓகேவா? உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பாயிண்ட்ஸை விட்டுட்டு நான் சொன்ன தெரியாத பாயிண்ட்ஸு ப்ளஸ் நீங்கள் ரெஃபர் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி எழுதி படிச்சிங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகே, ஒரு 75க்கு 55 to 60 மார்க் ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி படித்து பழகிட்டிங்கன்னா. ஸோ எனக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் ப்ரீவியஸ் கொஸ்டின் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதில் வந்து நல்லா இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அது இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். நல்லா இல்லைனாலும் என்ன பண்ணால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை வந்து நான் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்னும் ஒரு 1 மந்தில் ஒரு 5 to 6 கொஸ்டின் இந்த மாதிரி போடுறதா பிளான். டெக்னிக்கல் எக்ஸாம் மெயினாக யூஸ் ஆகும். அது இல்லாமல் மற்ற எக்ஸாம்ஸுக்கும் இது ஜிஎஸ் காமன் தான். ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நீங்கள் சஜஷன் கொடுத்தீங்கன்னா மீதி எல்லா கொஸ்டின்ஸ்லையும் அதை வந்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் பண்ணி போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதை லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ரிவிஷன் பர்பஸ்க்கு இது மாதிரி ஒரு 10 வீடியோ பார்த்துட்டிங்கன்னா அதை தாண்டி கேட்குறக்கு வாய்ப்பு கம்மி தான். மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே பாருங்கள். ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.